நீயா நானா ஒரு எபிசோட்ல வந்துட்டு பிரான்ச்சைசி ஸ்கேம் பத்தி பேசியிருந்தாங்க. ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன்லயும் பிரான்ச்சைசி இருக்கு. பட் இப்பதான் வந்து அந்த பிரான்ச்சைசி வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சது. ஸோ பிரான்ச்சைசி பாத்தீங்கன்னா இப்போ அனிமல் புரோட்டீன் கஃபே சேலம்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரையில அண்ட் சென்னையிலேயே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஏன் டிலே ஆகுதுன்னா கரெக்டான பிரான்ச்சைசி வந்து நாங்க தேடிட்டு இருக்கோம். பிகாஸ் நீங்க பிரான்ச்சைசி எடுக்கிறீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட செகண்ட் பிசினஸா நான் இதை வந்து சூஸ் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒர்க் ஆகாது. பிரான்ச்சைசி எடுத்து ஒரு 6 மந்த்ஸ்லேயே நீங்க வந்து ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. பிசினஸ் பொறுத்த வரைக்குமே நீங்க வந்து ஒரு ஆழ்கடல்ல முத்து எடுக்கிற மாதிரி, எந்த அளவுக்கு ஆழமா போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு முத்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்க ஒரு இடத்துல பிரான்ச்சைசி எடுக்கிறீங்கன்னா, நீங்க வந்து அந்த இடத்த வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், ஜிம் கூட டை அப் பண்ணணும், ரீட்டைல் கஸ்டமர், ஜிம் ட்ரைனர்ஸ் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும், உங்க காம்படிஷன் வந்து ஓவர் கம் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண தயாரா இருக்கணும். அதே மாதிரி எடுத்தோடனே ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. பிகாஸ் அனிமல் புரோட்டீன் கஃபே சேலம் ஸ்டோர், கோயம்புத்தூர் ஸ்டோர் நல்ல ப்ராஃபிட்ல போகுது அப்படிங்கறனால நீங்க சென்னையில இல்ல மதுரையில வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ப்ராஃபிட் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. மினிமம் நீங்க வந்து 1 இயர் பிரேக் ஈவன் டைம் வந்து எடுக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ப்ராஃபிட்டும் நீங்க பர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து தான் ப்ராஃபிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் வந்து பிரான்ச்சைசி எடுத்தாலுமே கொஞ்ச நாள்ல வந்து அதை ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்க அதை திங்க் பண்ணிட்டு அனிமல் புரோட்டீன் கஃபே பிரான்ச்சைசி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க.